Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் எப்பொழுதுமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி அதே போல் தான் ஒரு கதை நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஒரு சில கோவில்கள் உண்மையிலேயே தெய்வம் மனிதர்களிடத்தில் சொல்லி உருவான கோவில்கள் அது சம்மந்தப்பட்ட ஒரு கதையும் சொல்லலான் இருக்கேன். உத்தரகன்னடா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களூர், அங்கே ஒரு மாரியம்மன் கோயில், மீனவர்களுக்காக ஏற்படுத்தின ஒரு மாரியம்மன் கோவில். ஸோ அந்த மாரியம்மன் கோவில் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ஏன் நான் இந்த விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் நமக்கு இதெல்லாம் கலிகாலத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. இறைவன் மனிதர்களுக்கு அசரீரி மூலமாக பேசி இந்த இடத்துல கோவில் அமைந்தது. இது உண்மையிலேயே நடந்த ஒரு கதை. அந்த கோவில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில். மீனவர்களுக்காக அந்த அம்மன் அந்த இடத்துல இருந்து இன்றும் மீனவர்கள் அந்த அம்மனை அவ்வளோ திருவிழா எடுத்து பண்ணுறாங்க. இந்த அம்மன் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வியாபாரி இருந்தார் அந்த ஊரில். அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, வெளியூர் போகிறாரு, வியாபாரம் பண்ணுறாரு, வர்றார். அப்போ ஒரு நாள் அவர் வரும்பொழுது அவர் உடம்பில் ஏதோ ஒரு சக்தி போன மாதிரி அவருக்கு அந்த ஒரு வேகம். அப்போ அந்த அசரீரி சொல்லுது, என்னை உன் ஊருக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டுன்னு. சரின்னு இவர் அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊருக்கு இவருடைய கிராமத்துக்கு அவர் வரும் வரைக்கும் அவருக்கு ஏதோ ஒன்று, அவருடைய ஒரு தன்னை மீறி ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது. அது அவரை பிடிச்சி தள்ளுதுங்கிறத மட்டும் அவர் உணர்றார். அப்புறம் போகிறாரு. போயிட்டு அந்த அம்மன் அவருடைய உடம்பில் இருந்து சிலுத்து அந்த அம்மன் வெளியில் எனக்கு இந்த இடத்துல கோவில் கட்டு அப்படின்னு சொல்லுது. அந்த சக்தி அந்த இடத்துல இருக்குது. அவர் அதற்கு கோவில் கட்டுறார். கோவில் கட்டி ஊர் மக்கள் எல்லாமே அதை வழிபாடு செய்கிறாங்க. அப்போ அந்த என்ன ஆறுது, அந்த ஊரில் கடலில் மீனே இல்லை. ஸோ இந்த மீனவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னடா கடலுக்கு போகிறோம் மீனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போது இந்த கோவில் அந்த அசரீரி மாரியம்மன் இவர்கிட்ட தானே சொல்லுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு அந்த அம்மன்கிட்ட சொல்கிறார், நீ தானே என் உடம்பில் உன்னை நான் இங்கே வச்சு இந்த ஊர் மக்களுக்காக உன்னை இங்கே நான் வச்சு கொண்டாடுறேன். எப்படி நீ கடலில் மீன் இல்லாத இப்படி இருக்கே, அவங்க பொழப்புக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமாக அந்த அம்மன்கிட்ட கேட்டுட்டு அவர் போயிடுறார். போய் வீட்டில் தூங்கிடுறார். மறுநாள் காலையில் இந்த மீனவர்கள் எல்லாம் போகிறாங்க. ஒரு வாரம் 10 நாள் கடலில் மீனே இல்லாதவர்கள். என்ன ஒரு ஆச்சரியம். இவர் போயிட்டு சொல்லிவிட்டு இவர் கதவு பூட்டிட்டு, கோயில் கதவு பூட்டிட்டு வீட்டில் போய் தூங்கிடுறார். மறுநாள் காலையில் சரி இன்றைக்கி போகலாம், மீன் பிடிக்க போகலாம்னு அந்த மீனவர்கள் போகும்பொழுது என்ன ஆச்சரியம். அன்றைக்கி அப்படி ஒரு மீன் அவங்களுக்கு அந்த வலையில் அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு ஆச்சரியம். இப்போ அதோடு இல்லாமல் எப்படி அந்த அம்மன் இவருக்கு அந்த மகிழ்ச்சி தாங்கவே முடியல. அதே போல் ஒரு வறட்சி வந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க போய் அந்த அம்மன்கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் எங்களை பாதுகாக்கணும், இந்த மாதிரியான ஒரு வறட்சி வந்துருச்சுன்னு. உடனே அவங்க அந்த அம்மன்கிட்ட வேண்டுன மறுநாளே அப்படி ஒரு மழை அந்த இடம் செழிப்பாக இருக்குது. இன்றைக்கும் அந்த மங்களூரில் அந்த மீனவர் இனத்தவர்கள் அந்த மாரியம்மனுக்கு திருவிழா எடுத்து அங்கே துலாபாரம் போட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த மீனவர் சமுதாயம் அந்த மாரியம்மனுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை இன்றைக்கும் அவங்க எடுக்கிறாங்க. அதுவும் இந்த மாசி மாதம் ரொம்பவுமே விசேஷமாக பண்ணுறாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நிறைய கோவில்கள் நம்ம போகிறோம். சில கோவிலினுடைய வரலாறு நம்ம கேட்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு இருக்குது. ஸோ தெய்வங்கள் நான் இருந்து உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இன்னமும் இருக்குது. இன்னமும் அந்த திருவிழாக்களும் இதுவும் அவங்க எடுத்து அந்த இடம் அவங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்கள்ட்ட நம்ம சொல்லி ஒரு ஆதங்கத்தை நம்ம தீர்த்துப்போம் இல்லையா, அப்படி அந்த மாரியம்மனுக்கு இன்னும் அவங்க பூஜை பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த தகவல் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி. அதே மாதிரி இன்னொரு கதை. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
நம்ம வந்து பொதுவாக கோவில்களில் வந்து போகிறோம், பஜனைகள் பாடுறோம், மணி அடிக்கிறோம், ஒவ்வொன்றத்துக்குமே ஒரு ஒரு காரணம் வந்து உண்டு. எதற்காக நம்ம வந்து கையை தட்டி நம்ம வந்து பஜனைகள் செய்கிறோம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போனாலே அங்கே வந்து சண்டிகேஸ்வரர் இருப்பார். ஸோ அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி போகிறச்சே நம்ம வந்து கையை தட்டுவோம். நம்ம கோவில்கள் விஷயங்களில் நம்ம கையை தட்டுவது எதனால்? ஒரு குரு இருக்கார். அப்போ இந்த சீடர்கள் எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அதில் ஒரு சீடர் வந்து கேட்குறான், நான் இறைவனை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கேட்குறான். ஸோ குரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான வழிகளை சொல்லி கொடுத்துட்டே வரார். ஒரு நாள் நீ வந்து விளக்கேத்துன்னு சொல்கிறாரு, ஒரு நாள் பூஜை பண்ண சொல்லி கொடுக்குறாரு, ஒரு நாள் நீ வந்து இப்படி ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த குருகுலத்தில் அந்த சீடர்கள் எல்லாம் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த படிப்பு வந்து முடிய போகுது. ஸோ கடைசி நாள் எல்லா மாணவர்களும் உட்காந்து குரு கிட்ட பேசிட்டு சீடர்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு சந்தேகம் என்ன கேளுங்க, ஏன்னா உங்களுடைய பாடங்கள் எல்லாம் முடியுது அப்படின்னு குரு சொல்லும் பொழுது அதில் ஒரு சீடன் வந்து எந்திரிச்சு கேட்குறான், குருவே நாங்கள் வந்து இவ்வளோ காலம் குருகுலத்திலாம் இருந்து நாங்கள் பாடத்தெல்லாம் படித்தோம், இப்போ குருகுலம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் நீங்கள் சொல்லுங்கள், எந்த வழியை நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் பிடிச்சிக்கிட்டா இறைவனை வந்து நாங்கள் சீக்கிரம் அடையலாம் அப்படிங்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் இறைவனுக்கு வந்து எது ரொம்ப பிடித்தமானது, நாங்கள் என்ன செய்யணும் இறைவனை வந்து அடையிறதுக்கு, இறைவனுக்கு பிடித்தமான வழி என்ன அப்படின்னு கேட்குறார். உடனே குரு வந்து அந்த சீடனுக்கு சொல்கிறார், நீ வந்து எப்பொழுதுமே இறைவனை நீ அவரை திருப்திப்படுத்தணும், இல்லை இறைவனை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னா கையை தட்டி நீ வந்து அவருக்கு பாடல்களை பாடு அப்படிங்கிறார். உடனே அவன் கேட்குறான், என்ன அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கும் பொழுது, எப்படி வந்து நம்மளுடைய மனசில் வந்து பலவிதமான தீய எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம மனசில் வந்து காம, குரோதம், பொறாமை, வன்மம், இந்த மாதிரி நிறைய கொடூரமான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம பாடும் பொழுது பகவான் நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது கையை தட்டின்றே அந்த பஜனையை நம்ம பண்ணோன்னா மனசில் இருக்கக்கூடியது எல்லாமே பறவைகள் மாதிரி அது எல்லாமே சிறந்து போயிடும். அப்போ இறைவன் மட்டும்தான் நமக்கு கண்ணு முன்னாடி வந்து தெரிவார், இல்லை நம்ம மனசுலேயே நம்ம இறைவனை நினைப்போம். அதனால் எப்பொழுதுமே இறைவன் நாமத்தை சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த கையில் வந்து ஒலி எழுப்பி கொண்டே பஜனை பாடுவது, அல்லது கையில் அந்த சப்பலை கட்டை வச்சு பாடுறது, ஹார்மோனியம் வச்சு பாடுறது, ஸோ தபலா, இந்த மாதிரி என்ன ஒரு சப்தத்தோடு நம்ம வந்து அந்த பாடல்களை இறைவன் நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த அகந்தை, ஈகோ, அப்புறம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பொறாமை, மனசில் இருக்கக்கூடிய அந்த கர்வம், இந்த மாதிரி தீய எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று நம்மளுடைய மனசில் வந்து நமக்கு இறைவன் மட்டுமே மனசில் நிற்பார். அதனால் 2 கைகளையும் தட்டி கொண்டு இறைவன் நாமத்தை சொன்னால் நமக்கு இறைவனை சென்றடையக்கூடிய வழி ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு குரு வந்து சிஷ்யர்களுக்கு சொல்ல சீடர்களும் அதை எடுத்துக்கொண்டார். இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் ஆலயத்திற்கு போகும்பொழுது சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கையை தட்டக்கூடாது, அவர் வந்து யோகத்தில் இருக்கார், நம்ம கையை தட்டினா அவர் வந்து அவருடைய யோகத்தில் இருந்து கோபம் வரும் அவருக்கு அப்படின்ட்டுன்னு. பட் எதற்காக நம்ம கையை தட்டுறோம் அப்படின்னா, அந்த ஒலி எழுப்பும் பொழுது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் விலகிடும். ஸோ இறைவனை நம்ம வந்து நான் வந்திருக்கேன், இறைவன் அவர் எழுதுவாராம், இவங்க வந்து இந்த கோவிலுக்கு இந்த தேதியில் வந்தார் அப்படின்னு சண்டிகேஸ்வரர் வந்து கணக்கு வச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கையை தட்டலைன்னா கூட உங்கள் பெயர், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கோத்திரத்தை அவரிடத்துல சொல்லுங்கள், அன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பதிவாகும். கை தட்டினாலோ இல்லை கை சொடக்கு போட்டாலுமே தப்பு கிடையாது. என்ன நேயர்களே, இன்று ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் எல்லாம் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.